Hello all, now let's start with supply under GST. இந்த சாப்டர்ல ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்கு, செக்ஷன் 7 அண்ட் செக்ஷன் 8. இப்போ சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி இந்த சாப்டர் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷன் வந்து சப்ளை இல்லையா, நாட் அ சப்ளையா இல்லை நாட் அ சப்ளையா அப்படின்னு பார்க்க போறோம். சப்ளையா இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி கட்டணும், சப்ளையா இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டி கட்ட வேணாம். ஸோ எப்போல்லாம் ஜிஎஸ்டி கட்டணும், எப்போல்லாம் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் அப்படின்றது இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். செக்ஷன் 7 செக்ஷன் 8 இருக்கு. செக்ஷன் 7 கீழே we have செக்ஷன் 7 subsection 1. செக்ஷன் 7 subsection 1 கீழே 4 செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 7 subsection 1A, செக்ஷன் 7 subsection 1B, செக்ஷன் 7 subsection 1C, செக்ஷன் 7 subsection 1AA. Next section 7 subsection 1 capital letter A, section 7 subsection 2, section 7 subsection 3. 8ல வந்து ரெண்டே ரெண்டு தான் இருக்கு, செக்ஷன் 8A and செக்ஷன் 8B. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1Aல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்ளைனா என்னன்னு சொல்றாங்க. சப்ளை இன்க்ளூட்ஸ் சேல், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், எதுவாக இருந்தாலும் ஒரு கன்சிடரேஷனுக்காகவும் ஒரு பிஸ்னஸ்க்காகவும் இருந்துச்சுன்னா அதுதான் சப்ளை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1Aல வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. சப்ளைனா என்ன அப்படின்னா, சேல், எக்ஸ்சேஞ்ச், பார்ட்டர் எதுவாக இருந்தாலும் ஒரு கன்சிடரேஷன், அதாவது ஒரு மணி இருக்கணும், ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும், பார்ட்டராக கூட இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும், அப்புறமா ஃபார் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1Bல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்போர்ட் அப்படின்னா இந்தியாவுக்கு வெளிநாட்டிலேருந்து ஏதாச்சும் கூட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, அது வந்து ஒரு கன்சிடரேஷனுக்காக, மணியாக இருக்கலாம் இல்லை எதுவாக வேணா ஒரு கன்சிடரேஷன் இருக்குது, இம்போர்ட் எடுத்துகிட்டு வராங்க வேறு கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு. ஆனால் அது பிஸ்னஸ்க்கு தான், பிஸ்னஸ்க்கு இருந்தாலும் சரி இல்லை பர்சனல் பர்பஸ்க்கு இருந்தாலும் சரி, கன்சிடரேஷன் இருக்குது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அது வந்து சப்ளை அப்படின்றாங்க. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1Bல வந்து கன்சிடரேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறவங்க. அது பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி, பர்சனல் விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, இம்போர்ட் வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்திருக்கு, நெக்ஸ்ட் கன்சிடரேஷன் இருக்கு அப்படின்னா அது சப்ளை. நெக்ஸ்ட் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1Cல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கன்சிடரேஷன் இல்லை ஆனால் ஃபார் பிஸ்னஸாக இருக்கு, கன்சிடரேஷன் இல்லைன்னு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வராங்க, ஆனால் கன்சிடரேஷன் மணி இல்லை, ஒரு வாட்டர் சிஸ்டம் மாதிரி ஒரு வேற ஏதாச்சும் பொருள் கொடுக்குறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, கன்சிடரேஷனே இல்லை, ஆனால் பிஸ்னஸ்க்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் சப்ளை அப்படின்றாங்க. இப்போ நம்மளோட ரிலேட்டிவே வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக ஏதாச்சும் கொடுக்குறாங்க, ஆனால் அது நான் வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது சப்ளை. பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணாமல் வீட்டில் ஏதாச்சும் வீட்டுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சப்ளை கிடையாது. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆனால் நான் வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சப்ளை. நெக்ஸ்ட் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1AA. இது என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்சாக்ஷன் பிட்வீன் மெம்பர்ஸ் அண்ட் பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல். Person includes individuals, HUF, Hindu Undivided Family, Body of Individuals, Association of Persons அப்படின்ட்டு நிறைய இன்க்ளூட் ஆகும் பர்சனில். இண்டிவிஜுவலை தவிர இப்போ AOP, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், HUF இந்த மாதிரி இதில் வந்து மெம்பர்ஸ்குள்ள ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, கிளப்பில் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் மெம்பர்ஸ்குள்ள டிரான்சாக்ஷன் நடக்குது, டிரான்சாக்ஷன்னா ஏதாச்சும் கன்சிடரேஷன், ஒரு வேல்யூபிள் கன்சிடரேஷன், மணி அதெல்லாம் வச்சு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது சப்ளை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 7(1) கேபிட்டல் லெட்டர் ஏல என்ன சொல்றாங்கன்னா, which all treated as supply of goods or supply of services அப்படின்னு சொல்றாங்க. ஒரு